அப்ப இந்த நெல் கொள்முதல் பண்றதும் தமிழக அரசு தனக்காக பண்ணவில்லை. இந்த நெல் கொள்முதல் யார் பண்றான்னா மத்திய அரசு தமிழக அரசு மூலமாக பண்ணுகின்றது. அப்ப நீங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த நெற்கொள்முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கிற புரோக்கர் ஏஜென்ட் தான் தமிழக அரசும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். ஆனா இங்க திமுக அரசு ப்ரோஆக்டிவா என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டு அவங்க எஸ்ன்னு பதில் வர்றதுக்கு முன்னாடி நெல்லை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நெல்லை யார் வாங்குறா? மத்திய அரசு வாங்குது. இந்த ஈரப்பதத்தை யார் நிர்ணயம் பண்றா? மத்திய அரசு நிர்ணயம் பண்ணுது. யார் மத்திய அரசுல இருக்கா? உங்க கூட்டணி கட்சியான பிஜேபி. நீங்க என்ன சொல்லி இருக்கணும்? ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவரா உங்களோட கூட்டணியில இருக்கிற மத்திய பாஜக அரசுக்கு கண்டென்ட் எல்லாம் பார்க்காத, அவன் வாங்கிட்டான், வாங்கின நெல்லு காசு கூட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க விவசாயிகள் மேல அக்கறை கொண்டவரா இருந்தா உங்களுக்கு ஒத்துக்குவேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். அரசியல்ல எந்த நேரங்கள்ல எந்த விஷயம் விஸ்வரூபம் எடுக்கும், ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்க விஷயம் சாதாரணமா போயிடும், சாதாரணமா நினைச்சிட்டு இருக்க விஷயம் மிக பெருசா விஸ்வரூபம் எடுத்து அதை ஒரு ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு அல்லது ஒரு எலெக்ஷனாமே மாற்றக்கூடிய அளவுக்கு நடந்துடும். வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த நெல் கொள்முதல். ஆனா இந்த வருஷம் குறுவை சாகுபடியில நெல் கொள்முதல் நம்முடைய மாநில அரசு சரியா பண்ணலன்னு சொல்லி எதிர்கட்சிகள் எல்லாரும் வரிசையா எந்திரிச்சிருந்து மாநில அரசு மேல குற்றம் சாட்டி அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைய தமிழக திமுக அரசு தள்ளப்பட்டுச்சு. சரி, அப்படின்னா நம்ம என்னைக்குமே ஒரு விஷயத்த பார்க்கும்போது நம்ம நதிமூல ரிஷி மூலம் பார்ப்போம் இல்லையா? நெல் கொள்முதல் இது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த டெல்டா மாவட்டங்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் அப்படிங்கிறது இந்த டெல்டா மாவட்டம். தஞ்சாவூர் டெல்டான்னு நம்ம சொல்லும்போது தஞ்சாவூர்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம தேர்ச்சி சொல்லணும்னா பழைய காலத்து சோழ ராஜ்யம். இங்க காவிரி பாயும் பூமிங்கிறதுனால எப்போதுமே நெல் நல்ல விளையக்கூடிய ஒரு பூமி. இந்த இடத்துலதான் சரியான முறையில நெல் கொள்முதல் செய்யல, அதனால விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்ப தமிழக அரசு மேல இருந்துச்சு. சரி, இதை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல இந்த விஷயத்தோட நதிமூல ரிஷிமூல என்னன்னு பார்த்துருவோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு எம்எஸ்பின்னு ஒன்று, ஒரு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் ஒன்று சொல்லுவாங்க. இது நிர்ணயிக்கிறது மத்திய அரசு. அரசாங்கம் ஒரு பொருளை, ஒரு உணவுப் பொருளை கொள்முதல் பண்றதுக்கு முன்னாடி எம்எஸ்பின்னு ஒன்று நிர்ணயிப்பாங்க. அப்படி இந்த நெல்லுக்கும் எம்எஸ்பின்னு ஒன்று, மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை நிர்ணயிச்சு அத்தனை ரூபாய்க்கு மத்திய அரசு அதை வாங்கும். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை நிர்ணயம் பண்றது யாரு? கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்கு, சிஏசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிஎஸ்சிபி தான் இந்த எம்எஸ்பியை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அந்த சிஎஸ்சிபி இந்த எம்எஸ்பி டிட்டர்மைன் பண்ணி நம்ம மத்திய விவசாயத்துறை அமைச்சர், அதாவது யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கொடுப்பாங்க. அவங்க அதை ஏத்துக்கிட்டு இது எம்எஸ்பியா, இதை இந்த பொருளுக்கு இந்த வருஷம் இந்த சாகுபடியில எம்எஸ்பிக்கு இந்த வருஷம் இவ்வளவு அரிசிக்கு இவ்வளவு எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணுவாங்க. இதை பிக்ஸ் பண்ணி மத்திய அரசு தான் நெல் கொள்முதல் எல்லாரும் பண்ணணும், மாநில அரசு தான் பண்ணுது, மாநில அரசு தான் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, இந்த அரசுகள் கொள்முதல் பண்றது இருக்கு இல்லையா, மாநில அரசு கொள்முதல் பண்றது மத்திய அரசுக்காக தான் கொள்முதல் பண்றாங்க. சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு எப்படி இந்த நெல்லை கொள்முதல் பண்ணது மத்திய அரசுக்காக நம்ம பார்க்கலாமா? தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்னா மத்திய அரசுக்காக இந்த நெல்லை கொள்முதல் பண்ணுது. அப்ப மத்திய அரசுக்காக நெல்லை கொள்முதல் பண்ணுதுன்னா இந்த ஆண்டு எம்எஸ்பி கிட்டத்தட்ட 2300 இருந்து 2400 வரைக்கும் ஒரு குவிண்டாலுக்கு மத்திய அரசு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த தமிழ்நாடு ஊக்கத்தொகையில் ஒரு அமௌண்ட்டை சேர்த்து கிட்டத்தட்ட நெல்லை பல வகையா பிரிச்சால் எல்லா வகைக்கும் 2500 இருந்து 2550 ரூபாய் வரைக்கும் ஒரு குவிண்டாலுக்கு வர்ற மாதிரி எம்எஸ்பி பிளஸ் ஊக்கத்தொகை சேர்த்து வருது. இதுல என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, தமிழக அரசு மழை காலத்துல விவசாயிகள் பாதிக்கப்படும் போது அந்த நெல் பயிர்கள் நீர்ல மூழ்கும் போது அந்த ஈரப்பதம் கூடும். இந்த ஈரப்பதம் கூடுனால் தமிழக அரசு அந்த நெல் பயிர்களை குறுவைக்கிற நெல் பயிரை சாகுபடி பண்ணல, ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணல, அதை தனக்கு வாங்கிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இஷ்யூ எழுந்துச்சு. அப்போ இதுல இந்த விஷயத்துல கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர்னு சொல்லுவாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அது ஈரப்பதம். தமிழக அரசு நெல் கொள்முதல், இந்த விஷயத்துல நெல் கொள்முதல் பண்றது, அந்த எம்எஸ்பியை கொடுக்கிறது தமிழக அரசு கொடுத்துரும். அது பின்னால சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழக அரசு இருக்கு, அந்த பணத்தை கொடுத்துரும். அப்ப இந்த நெல் கொள்முதல் பண்றதும் தமிழக அரசு தனக்காக பண்ணவில்லை. இந்த நெல் கொள்முதல் யார் பண்றான்னா மத்திய அரசு தமிழக அரசு மூலமாக பண்ணுகின்றது. அப்ப நீங்க சுருக்கமா சொல்லணும்னா
இந்த நெற்கொள்முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கிற புரோக்கர் ஏஜென்ட் தான் தமிழக அரசும் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன். அந்த காசை கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மத்திய அரசுக்கு இருக்கு. அப்போ இந்த என்ன சொல்ல வர்றாங்கன்னா 17% வரைக்கும் ஈரப்பதம் இருந்தால் நெல்லை வந்து மத்திய அரசு வச்சிருக்கு, நெல்லை வந்து வாங்கிக்கலாம். 17% மேல ஈரப்பதம் இருந்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இந்த வருஷம் மழை நல்லா பெஞ்சதுனால என்னாச்சு, இந்த குறுவை சாகுபடியில விளைஞ்ச நெல்லுகளுக்கு ஈரப்பதம் கூடிருச்சு. அப்போ மத்திய அரசு 17% பிக்ஸ் பண்ணிருக்கு, நெல்லை வாங்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துருச்சு. இதுல நீங்க ஒரு நல்ல விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்னு தமிழக அரசு என்ன பண்ணுது, மத்திய அரசுக்கு லெட்டர் அனுப்புது, 17% இருந்து 22% அந்த ஈரப்பதத்தை உயர்த்துங்க, நாங்க நெல்லை வாங்குறோம் அப்படின்னு. அப்போ இதுல நீங்க முக்கியமா புரிஞ்சுக்கூடிய விஷயம், இதுல பரிசு தொகையை நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது யாரு? மத்திய அரசு. ஈரப்பதத்தை நிர்ணயம் பண்றது யாரு? மத்திய அரசு. அவங்க 17% நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த பணத்தை கொடுத்தது ஈரப்பதத்தை மாத்திர உரிமை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 17% இருக்கு, இந்த வருஷம் 22% வாங்கிடுவேன், ஆனா நீ எனக்கு அந்த காசை கொடுன்னு கேட்க முடியாது. ஏன்னா உணவு என்றைக்குமே உணவு பாதுகாப்பு நாட்டுக்கு சொல்றதுனால உணவு மத்திய அரசு கையில இருக்கணுங்கிறதுக்காக இந்த ப்ரொக்யூர்மெண்ட் முழுசுமே உணவுப் பொருட்கள் ப்ரொக்யூர்மெண்ட் முழுசு என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணாலும் அது மத்திய அரசு கையில தான் இருக்கும். அந்த உணவு வந்து மத்திய அரசு கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அந்த காசு அதை கொடுத்து மத்திய அரசு தான் பண்ணும், ஸ்டேட் கவர்மெண்ட் அதை கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கணும். அப்ப இந்த தடவை வந்து மழை பெஞ்சதுனால நெல்லோட ஈரப்பதம் 17% மேல எல்லாருக்கும் எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு. அப்போ மாநில அரசுக்கு அதை உயர்த்த உரிமை உண்டா? கிடையாது. அப்ப மாநில அரசு என்ன செய்ய முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதிதான் போட முடியும். ஐயா இந்த வருஷம் 17% 22% கூட்டிக்கங்க, எங்க விவசாயிகள் மழையில் ரொம்ப பாதிக்கப்பட்டதால் ஈரப்பதம் நெல் கூடிருச்சு, அதை வந்து நம்ம கூட்டி 22% கூட்டிங்கன்னா எங்க விவசாயிகள் நெல் வாங்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசு மௌனமா கை கட்டி நின்றுட்டு இருந்தா நம்ம மாநில அரசு குறை சொல்லலாம். ஆனா இங்க திமுக அரசு ப்ரோஆக்டிவா என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஒரு லெட்டர் எழுதி போட்டு அவங்க எஸ்ன்னு பதில் வர்றதுக்கு முன்னாடி நெல்லை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அந்த விளைஞ்ச நெல்லெல்லாம் வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது அவங்க சொல்றது என்ன, திமுக அதிமுகவோட கடைசி ஆண்டு 2020, 2021, 2024 குறுவை சாகுபடியில 5.74 லட்சம் மெட்ரிக் டன் கலெக்ட் ஆகுது. குறுவை சாகுபடியில் 5.74 மெட்ரிக் டன் நெல் அவங்க கொள்முதல் பண்றாங்க. நாங்க இந்த வருஷ குறுவை சாகுபடியில 11.24 மெட்ரிக் டன் நாங்க லட்சம் மெட்ரிக் டன் நான் கொள்முதல் பண்ணிருக்கோம். அவ்வளவு கூட நாங்க கொள்முதல் பண்ணியிருக்கோம். மத்திய அரசு ஈரப்பதத்தை வந்து கண்டென்ட்டை கூட்டி ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பணத்தையும் 2700 கோடி விவசாயிகளுக்கு நாங்க டிஸ்போஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு திமுக அரசு சொல்லுது. அப்போ இந்த ஈரப்பதம் இதுல காசு கொடுக்கறதோ காசை பிக்ஸ் பண்றதோ ஈரப்பதத்தை பிக்ஸ் பண்றதோ மாநில அரசு கிடையாது, இது யாரு? மத்திய அரசு பண்ணும். அப்ப திமுக அரசு லெட்டர் அனுப்புதுன்னா அப்ப ஈரப்பதத்தை சரி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கீங்க நீங்க ஸ்டேட் அளவுக்குள்ளே பார்த்து சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லலாம். ஆனா என்ன பண்ணுது மத்திய அரசு? உடனே அங்க இருந்து ஒரு கமிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு அனுப்புறாங்க. இந்த கமிட்டிக்காரங்க இங்க வந்து நெல்லை பார்ப்பாங்களாம். நெல்லை பார்த்து நம்ம பொய்யெல்லாம் சொல்றோம்ல, நம்ம சொல்ற பொய்யா தானே இருக்கும். நெல்லை பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து இவரு ரிப்போர்ட்டை கொண்டு யூனியன் மினிஸ்ட்ரி கொடுப்பாராம், அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரிக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் பரிசீலனை பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க கூட்டுவாங்க. அப்போ இது எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் மத்திய அரசு பண்றது யோசிச்சு பாருங்க. இவங்க பண்ற தப்பு யாரு பண்றது? மத்திய அரசு. பணம் கொடுக்கறது மத்திய அரசு, அந்த மாய்ச்சர் ஈரப்பதத்தை நிர்ணயம் பண்ற உரிமை மத்திய அரசு மட்டும் தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ண, நான் வாங்கலாம் செய்வேன்னு சொல்ல முடியாது. அதே மீறி ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கி வச்சு பணத்தையும் கொடுத்துருச்சு. நாளைக்கு ஒருவேளை நான் வாங்க மாட்டேன்னு மத்திய அரசு தள்ளி விட்டுச்சுன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்டோட தலையில தான் உட்காரும். அப்போ அந்த ஈரப்பதத்தை இப்ப சில டிஸ்ட்ரிக்ட் 20% கூட்டி வாங்கிக்கங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம அரசு 20ல வாங்கிச்சா 22ல வாங்கிச்சான்றதுல வாங்கி எல்லாத்துக்கும் காசை கொடுத்துருச்சு. அப்போ இதை யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த கொள்முதல்ல இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அரிசி எல்லாம் வாங்கி வச்சு பாருங்க, அரிசி சுடுகாட்டுலாம் இருக்கு, அதெல்லாம் எல்லா எரிக்கிற இடங்களும் அந்த அளவுக்கு அரிசியில புறக்கம் பண்ணுவாங்க. ஸ்டோரேஜுக்கு வழி இல்லை. ஸ்டோரேஜுக்கு வழி இல்லைன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோட பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு, டிஎம்கே கவர்மெண்ட் கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸ்டோரேஜுக்கு வழி இல்ல, குடவுன் கட்டலைன்னா அதோட பங்குல 3/5 பங்கு நீங்க தான் ஏத்துக்கணும். ஏன்னா 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா 30 வருஷம் நீங்க ஆண்டிருக்கீங்க, மீதி 20 வருஷம் இவங்க ஆண்டிருக்காங்க. இப்ப நீங்க என்னத்தை கட்டினீங்க? நீங்களும் தான் தப்பு பண்ணிருக்கீங்க. திமுக மட்டும் திமுக பண்ணதும் நீங்க தான் கூட நீங்க தான் கூட ஆட்சியில் இருந்திருக்கீங்க. உங்களை விவசாயம் சொல்லிக்கிறீங்க. அப்ப விவசாயிகள் வாங்கினதுல ஸ்டோர் பண்ண கூட இடம் இல்லாம தமிழ்நாடு இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு முழு பொறுப்பு திமுக கிடையாது. நீங்களும் பொறுப்பு, திமுகவும் பொறுப்பு. அப்ப திமுக மட்டும் நீங்க பொறுப்பு சொல்ல முடியாது. அது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு சொல்லிட்டு தமிழக அரசு மெத்தன போக்கு. இத பாருங்க, நான் ஒரு விவசாயி, தமிழக அரசு மெத்தன போக்கு, நெல்லை கொள்முதல் பண்ண மாட்டேங்குது, ஈரப்பத விவசாயிகள்லாம் நீர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க வரல உடனடியா வாங்கணும் சொல்றீங்க இல்லையா? ஒத்துக்கிறேன். விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது உண்மை.
அப்போ அது எல்லாருமே மனசுல நினைக்கக்கூடிய விஷயம் தான். அதுல நீங்க சொல்றத தவறுன்னு நம்ம சொல்ல. அப்போ உங்களுக்கு இந்த விவசாயம்னா இந்த முறை தெரியணும் இல்லையா? இந்த நெல்லை யார் வாங்குறா? மத்திய அரசு வாங்குது. இந்த ஈரப்பதத்தை யார் நிர்ணயம் பண்றா? மத்திய அரசு நிர்ணயம் பண்ணுது. யார் மத்திய அரசுல இருக்கா? உங்க கூட்டணி கட்சியான பிஜேபி. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேரா உங்க கூட்டணி கட்சியான பிஜேபி தான் நீங்க ரெக்வஸ்ட் கூட பண்ண வேண்டாம, அப்பா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, நெல்லெல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் போடு, 22% வரைக்கும் சொல்றேன், 22 ஆர்டர் போடு, பணத்தை ஒண்ணு ரிலீஸ் பண்ணு. அங்க சொல்லிய நீங்க அங்கெல்லாம் சொல்லியிருக்கணும். இங்க குறை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்மெண்ட் நெல் கொள்முதல்ல ஒரு ஏஜென்ட் மட்டும்தான், வாங்குறது யாரு? மத்திய அரசு. அப்ப நீங்க யார குறை சொல்லியிருக்கணும்? மத்திய அரசுக்குள்ள நீங்க வாங்கி போட்டுருணும். இப்ப இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்துக்கு ஓகேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தமிழக அரசு பணத்தை கொடுத்துருச்சு. அப்ப தமிழக அரசு வெல் டன் அப்படித்தான் நீங்க சொல்லணும். ஏன்னா இந்த விஷயத்துல ஒருவேளை நாளைக்கு இல்லப்பா 20% கொடுக்க மாட்டோமா, நீ கொடுத்த காசு கொடுக்க மாட்டேன்னா தமிழக அரசுக்கு பிம்பிளிக்கு பிலாபி தான். ஆனா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது, தமிழக திமுக அரசு காசை கொடுத்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும்? நீங்க விவசாயி தான், உங்களுக்கு தெரியும்ல இந்த காசு யாரு கொடுக்கணும்? மத்திய அரசு. உடனே இவற்றை ரெக்வஸ்ட் வச்சு, அப்பா அங்க பார் தமிழ்நாட்டுல டெல்டால விவசாயம் மழை பாதிக்கப்பட்டாங்க, பணத்தை ரிலீஸ் பண்ணு, 22% ஆக்கு. அங்க நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்க ஆளுங்கட்சி தானே, உங்க கூட்டணி தானே அவங்க. அப்ப நீங்க அங்கல்லயா சொல்லியிருக்கணும். அப்போ விவசாயிகளோட நிலன்ல யாரு பாலிடிக்ஸ் பண்றா? நீங்களா திமுக அரசா? திமுக அரசு, ஆளும் திமுக அரசு இந்த விஷயத்துல என்ன செய்யணுமோ என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கரெக்டா செஞ்சுட்டாங்க. நீங்க உங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஆன்சர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க பார்த்து வச்சு ரிப்போர்ட்டை படிச்சு மெதுவா பண்ணுவீங்க. அதே மாதிரி பஞ்சாபுக்கு ரொம்ப நாளா அனுப்பலன்னு சொல்றாங்க. ஏன்னா ரெண்டுமே எதிர்கட்சியாளர் மாறணும். ஒரு கண்ணில் வெண்ணா ஒரு கண்ணில் சுண்ணாம தான் என்னைக்குமே பிஜேபி கவர்மெண்டோடது. அதனால இவன்கிட்ட இருந்து காசு சீக்கிரமா வராதுன்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாலே கொடுத்துருச்சு. அப்ப தப்பு யார் மேல? பிஜேபி மேல. அப்ப தப்பு யார் மேல? உங்க மேல. ஏன்னா நீங்க தான் இங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்க. அதை விடுத்துட்டு எல்லா பக்கத்துலயும் விஜய்ல இருந்து எல்லாரும் அங்க பாருங்க, தமிழக அரசு வாங்க மாட்டேங்குது, தமிழக அரசு நெல் கொள்முதல் செய்ய மாட்டேங்குதுன்னா அவங்க கரெக்டா சொல்றாங்க. 11.24 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணிட்டோம். இது ரெக்கார்டு. 2700 கோடி ரூபாய் கொடுத்துட்டோம். எங்க பங்குல ஊக்கத்தொகையும் சேர்த்து கிட்டத்தட்ட நெல் ஒவ்வொரு குவிண்டாலும் 2500 இருந்து 2600 வரைக்கும் இது காசு கொடுத்துட்டோம்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் டேட்டா போட்டுருச்சு. என்ன சொல்ல வர இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இது பின்னாடி அரசியலை புரிஞ்சுக்கணும். விவசாயிகள் இதுல நம்ம இந்த ப்ரொசீஜர் எப்படி வருதுன்னா, இந்த டிபிசின்னு சொல்லுவாங்க, டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்னு சொல்லுவாங்க. அங்க விவசாயிகள் நெல்லை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா அந்த நெல்லை வாங்கிட்டு குடோன்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இப்ப இந்த நெல்லை வாங்க எப்ப வாங்க, அங்க குவாலிட்டி டெஸ்ட் பண்ணும். 17% இருந்தா தான் இவங்க வாங்க முடியும். ஏன்னா இவங்க யாரு? தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் வாங்குறது இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்ட், புரோக்கர். நம்ம பாஷா சிம்பிளா சொல்லலாம், புரோக்கர். இது கூட குறைய, அதோட கூட ஈரப்பதம் நெல் வாங்க உரிமை தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் கிடையாது, சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் கிடையாது. அப்ப என்ன பண்ணும், அந்த நெல் அவங்க திருப்பி தான் அனுப்பி ஆகணும். இது எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து இவங்க நெல் வாங்கவில்லைன்னா எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஈரப்பதத்தை கூட்டவில்லை, அது யார் தப்பு? நீங்க எதுக்கே இன்ஸ்பெக்ஷன்? ஏன் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, என் கூட்டணி கட்சி தானே நீ அதெல்லாம் ஒண்ணு இன்ஸ்பெக்ஷன் எல்லாம் பண்ணவே வேண்டாம், நேரா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டை வாங்கி அப்படி 22% கூட்டு சொல்லணும்ல. ஏன் சொல்ல? உங்க வீராப்புல இங்க மட்டும்தான், அங்க கிடையாதா? பணம் கொடுக்க வேண்டியவன், மாய்ஸ்டர் கண்டென்ட் கொடுக்க வேண்டியவன் மத்திய அரசு, ரெண்டுமே மத்திய அரசு. அந்த மத்திய அரசு பேசாம புரோக்கரா வாங்குற தமிழ்நாடு அரசு நீங்க பேசுறீங்கன்னா, அப்ப உண்மையா இந்த விஷயத்துல அரசியல் பண்றது நீங்க தான். 1872 டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷன்ல இருந்தா தான் நீ வாங்க முடியும் அப்படின்னு. அந்த கண்டிஷனை மீற உரிமை அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டருக்கு கிடையாது. அப்ப அந்த டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் என்ன செய்ய முடியும்? ஐயா 17% மேல இருக்கு, நான் வாங்க முடியாதுன்னு சொல்ல முடியும். அப்படி இருந்தும் தமிழக அரசு அந்த லெட்டர், அந்த கமிட்டி வர்றதுக்குலாம் முன்னாடியே வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது பெரிய ரிஸ்க். நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க, இந்த பிஜேபி கவர்மெண்ட் இவ்வளவு ஒன்னு யார் வாங்க சொன்னா, இவ்வளவு பர்சன்டேஜ் கீழே தான் நான் வாங்குவேன், அதுக்கு மேல உள்ள நீயே காசை கொடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிஸ்கையும் தமிழக அரசு எடுத்துச்சு. அப்போ இந்த நெல் கொள்முதலை பொறுத்த வரைக்கும் நம்ம திமுக அரசை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க கணக்கு காமிச்சிருக்காங்க, 11.24 லட்சம் மெட்ரிக் டன் நான் வாங்கியிருக்கோம், இதை வாங்கி இதுக்குள்ள காசையும் 2700 கோடியும் நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க கரெக்டா தான் செஞ்சிருக்காங்க. தப்பு யார் மேல? இவ்வளவு நாளா அந்த 17%, 20%, முதல்ல 28% கொடுத்திருந்தேன்னா அப்ப தமிழக அரசனையும் குறை சொல்லலாம். நீங்க அது சொன்னதுக்கு அப்புறமும் எல்லா ஊர் முழுசும் டிவியில அவ்வளவு படம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க நாங்க ஆள் அனுப்பி எங்க ஆட்கள் வருவாங்க, நெல் எடுப்பாங்க, பார்ப்பாங்க, அவங்க அறிக்கை கொடுப்பாங்க, அதான் நாங்க எங்களுக்கு எப்போ சௌரியமோ அப்ப பார்த்துதான் கிளியர் பண்ணுவோம். தப்பு இந்த விஷயத்துல பிஜேபி மத்திய அரசு மேல, உங்க மேல தப்ப வச்சுக்கிட்டு நீங்க தமிழக அரசையும் காமிக்கிறீங்க. பண்ணாதீங்க. கேட்டா நான் விவசாயின்றீங்க. அப்போ நீங்க என்ன விவசாயம் பண்ணீங்க எங்களுக்கு கேட்க வேண்டியதா இருக்கு.
அவரை கேட்டா ஸ்டாலினை கேட்டா நீங்க சொல்லுங்க அவர் அங்க மெட்ராஸ்ல வந்தார். நான் ஒரு விவசாயி அப்படின்றீங்க. எவ்வளவு விவசாயம் விஷயம் தெரியாதா? உங்களுக்கு விவசாயினா இந்த விஷயம் தெரியாதா மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி? நீங்க இப்ப பண்றது அரசியல் தானே. தயவு செய்து விவசாயிகள் விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல கொள்முதல் விஷயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். சட்டப்படி என்ன ஒரு ஒரு டீல் நடக்குதுன்னா ஒருத்தர் பிரின்சிபல் சொல்லுவாங்க, முதன்மையாளர், இன்னொரு ஏஜென்ட் புரோக்கர். இந்த ஏஜென்ட் புரோக்கர் வந்து முதன்மையாளர் என்ன சொல்றாரோ அதுபடி அப்படியே நடக்கணும். இடது பக்கம் வளரக்கூடாது, வலது பக்கம் வளரக்கூடாது. இப்ப இந்த இடத்துல மத்திய அரசு தான் முதன்மையாளர், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் புரோக்கர் தான். அந்த கண்டிஷனை வயலேட் பண்ணக்கூடாது. ஐயா நீங்க 17% வாங்க சொன்னா 20% வாங்கிட்டோம், ஓந்த நேரத்தை நீ கட்டிட்டு கொண்டு போயிடலாம். அதான் சட்டம். ஆனாலும் அந்த ரிஸ்க் விவசாயிகளுக்காக திமுக அரசு எடுத்துச்சு. அதெல்லாம் திமுக அரசு நான் பாராட்டத்தான் செய்வேன். உங்களுக்கு ஒரு பட்சமா தெரிஞ்சாலும் அதுதான் உண்மை. இது பெரிய ரிஸ்க். நாளைக்கு தமிழ்நாடு அவங்க வந்து 22% உள்ள நெல்லை வாங்கி வச்சுனா நான் 20 வரைக்கும் தான் சொல்லியிருக்கேன், மீதி எக்ஸ்ட்ரா 2% இருக்குது, 22% இருக்கு நெல்லுக்கு நான் காசு தர மாட்டேன்னா அந்த காசு தமிழ்நாடு அரசுக்கு, தமிழ்நாடு அரசோட பட்ஜெட்ல தான் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நீங்க உத்தமர் என்றால் நீங்க அரசியலை சரியாக பண்றவங்க, தமிழக மக்கள் மீது நலன் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால், விவசாயிகள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தால் நீங்க மத்திய அரசுக்கு என்ன சொல்லிருக்கீங்க? உடனே ப்ரொக்யூர்மெண்ட் பணத்தை ரிலீஸ் பண்ணு, 22% போட்டு உடனே ஆர்டர் போடு. அப்ப நீங்க சொல்லுங்க, பாத்தீங்களா நாங்க சொன்னோம் மத்திய அரசு உடனே 22% ஆக்கிருச்சு, உடனே கொள்முதல் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லல. அவங்க ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்றதுக்கு முன்னாடி அவன் என்னைக்கு ரிப்போர்ட் கொடுப்பான்னு திமுக அரசுக்கு தெரியும். ஏன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு யாட்ஸ்டிக், எதிர்கட்சிகளுக்கு ஒரு அளவுகோல்ங்கிறது தான் இந்த பிஜேபி அரசோட வேலை. அப்போ அது பதில் வராது. அதுக்கு முன்னாடியே திமுக அரசு தன்னோட சொந்த காசை போட்டு அதை வாங்கி மத்திய அரசுக்குள்ள காசையும் கொடுத்து அதோட ஊக்கத்தொகையும் கொடுத்து 1,46,000 விவசாயிகளுக்கு காசு கொடுத்துறாங்க. அப்போ இந்த விஷயத்துல நியாயமா நம்ம திமுக அரசை பாராட்டி தானே ஆகணும். ஆனா இன்றைக்கு பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் வெளியில ஒரு நியூஸை பார்த்தா நமக்கு என்ன தோணுதுன்னா, திமுக அரசு ஏதோ ஒரு பெரிய குத்தம் செஞ்சிருச்சு, விவசாயிகள் ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி நியூஸ். அது கிடையாது. மத்திய அரசு கமிஷன் வந்து பார்த்து அவங்க ரிப்போர்ட் மேல உட்கார்ந்துட்டு இருக்க காலத்துக்கு முன்னாடியே இவங்க நெல்ல கொள்முதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பணத்தையும் பட்டுவாடா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு விவசாயிகளுக்கும் அந்த காசு போய் சேர்ந்துருச்சு. இப்போ ரிஸ்க் யாருக்கு? திமுக அரசுக்கு தான் ரிஸ்க். விவசாயிகளோட ரிஸ்க திமுக அரசு தாந்தலையில வாங்கி போட்டுக்குச்சு. ஏன்னா 17% மேல ஈரப்பதத்தை வாங்குற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அதையும் மீறி அவங்க விவசாயிகளுக்காக வாங்கி போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக திமுக அரசோட இந்த ஒரு செயலை நம்ம என்ன சொல்லணும்னா ஃபார்மர் ஃப்ரெண்ட்லி பாலிசின்னு தான் சொல்ல முடியாது. விவசாயிகள் நலன் கருதி எடுக்கப்பட்ட ஒரு முடிவுன்னு தான் நான் நிச்சயமா சொல்லுவேன். இதற்காக ஸ்டாலின் அரசுக்கு நம்ம ஒரு பாராட்டு கொடுத்துதான். எல்லாரும் வந்து உங்க பாருங்க, நெல்லு அதுல காயுது, நெல் இதுல காயுது. ஒரு விஷயம் நீங்க இந்தியாவில் நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்தியாவோட மிக மிக வளமான நெல் விளையிற பிரதேசம் ஒன்னானது காவிரி படுகை. இன்றைக்கு இல்ல, அந்த காலத்துல இருந்தே அப்படித்தான். அப்ப அளவுக்கு அதிகமா இந்த வருஷம் வளைஞ்சிருக்கு. 5.24 லட்சம் இருக்கு, 7 லட்சம் மெட்ரிக் டன், 11.24 லட்சம். அப்போ இருக்கத்தான் செய்யும். அதை பேக் பண்ணி அனுப்புறது, ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற இடங்களுக்கு அனுப்புறது இன்னும் அடுத்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அந்த வேலையில தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் கார்பரேஷன் பார்க்கணும். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. விவசாயிகள் இதனால இது அவங்க சரியா பண்ணல, இடம் இல்லை நீங்க சொல்றது அரசாங்கம் மேல செயல்பாடோட குற்றம். அது விவசாயிகள் தலையை பாதிக்குமானா பாதிக்காது. அரசாங்கம் வாங்குறதோட விவசாயிகள் தலைக்கு மேல உள்ள மாறும் போயிடும். அப்போ என்ன சொல்றாங்க, இவ்வளவு வாங்கியும் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய விவசாயிகளோட நெல் அதாவது தனியார்கள்ட்ட தான் விற்கப்பட்டு அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அதை தவிர்க்க வேண்டாம். இன்னொன்று சொல்லலாம், இன்னும் டிபிசி, இன்னும் டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வாங்க, விளையிற ஒவ்வொரு நெல்லையும் அரசாங்கம் வாங்கிக்கணும். அரசாங்கம் கொடுக்க முடியலன்னா அது எப்படியாச்சும் தன் பக்கம் கொண்டு வந்து விவசாயிகளுக்கு பலன் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதை விட்டுட்டு மத்திய அரசை குறை சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல நீங்க மாநில அரசை குறை சொல்றது ரொம்ப தவறு. இது பெட்டி பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரசியல் நீங்க பண்ணாதீங்க. நீங்க விவசாயம் சொல்லிட்டு தயவு செய்து இதை பண்ணாதீங்க. நீங்க என்ன சொல்லி இருக்கணும்னா, இது ஒரு பொறுப்பான எதிர்கட்சி தலைவரா உங்களோட கூட்டணியில இருக்கிற மத்திய பாஜக அரசுக்கு கண்டென்ட் எல்லாம் பார்க்காத, அவன் வாங்கிட்டான், வாங்கின நெல்லு காசு கூட நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க விவசாயிகள் மேல அக்கறை கொண்டவரா இருந்தா உங்களுக்கு ஒத்துக்குவேன். ஆனா நீங்க அப்படி சொல்லையோ, என்னன்னாலும் வாங்கிட்டான், சரியா தப்பா குறியா காசை நீங்க சொல்லணும் எலெக்ஷன் வருஷம். அப்போ மக்களுக்கு உங்க மேல நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்குள்ள எப்படிலாம் திமுக அரசு கெட்ட பேர் வரைக்கும் நீங்க பாக்குறீங்க. தயவு செய்து விவசாயிகள் நல்ல பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க. நீங்க இந்த விஷயத்துல பண்ணது மிக 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 தவறான ஒரு விஷயம். இதுதான் இந்த விஷயத்துலதான் ஒரு தமிழ் பழமொழி, கரெக்டான தமிழ் பழமொழி சொல்லணும்னா, பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். தானா ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த மத்திய அரசு இருந்து எஸ்ன்னு பதில் வர்றதுக்கு முன்னாடி எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணி அதுக்குள்ள காசையும் கொடுத்த திமுக அரசு எங்கே? எல்லாம் தெரிஞ்சு அவங்களை குற்றம் சொல்ற நீங்க எங்கிறது மக்கள் இதுல பார்த்துட்டு தான் இருக்காங்க.
ஆனா எனக்கு இந்த விஷயத்துல என்ன ஒரு வருத்தம்னா, ஊடகங்கள் வந்து எப்படி இந்த ப்ரொக்யூர்மெண்ட் நெல் கொள்முதல் நடக்குதுங்கிற மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கல. வெளியில இருந்து ஜென்ரலா பார்க்கலாமா, திமுக அரசு வாங்கலையாமாப்பா நெல், வாங்கலையாப்பா திமுக அரசு நெல் தமிழ்நாட்டுக்கு வாங்கல, இதை வாங்குறது மத்திய அரசு வாங்குது அப்படிங்கிற வார்த்தைய நிறைய டிவிகள்ல சரியா சொல்லல. அப்ப மக்கள்கிட்ட சரியா போய் சேரல. உண்மை என்னன்னா, நாட்டின் உணவு பாதுகாப்புக்காக எல்லா தானியங்களும் வாங்குறது மத்திய அரசு தான். அதோட மினிமம் சப்போர்ட் பிரைஸ பிக்ஸ் பண்றது மத்திய அரசு தான். அதோட ஈரப்பதத்தை பிக்ஸ் பண்றது மத்திய அரசு தான். இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டா தான் ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்த நெல்லையோ வீட்டை எதையோ நீங்க வாங்கி உள்ள ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும். அதை கண்டிஷன் மீறிச்சுன்னா அதை ரிலாக்ஸ் பண்ற உரிமை மாநில அரசுகள் கிடையாது, மத்திய அரசுக்கு தான் உண்டு. அப்ப இந்த விஷயத்துல அந்த ஈரப்பதத்தை கூடிருச்சு அதனால அவங்க வாங்க மாட்டாங்க சொல்றது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த தப்புக்கான காரணகர்த்தா மத்திய உள்ள பிஜேபி அரசான தவிர தமிழகத்தில் உள்ள திமுக அரசு கிடையாது. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எடுத்த உடனே டிவி சொல்றது யார் சொல்றதே பார்க்கக்கூடாது. பின்னால் உள்ள விஷயம் அதான் இன்னைக்கு நான் சொல்லுவேன். இந்த நதி மூலம் ரிஷி மூலத்தை தயவு செய்து பாருங்க, இது என்ன நடக்குது, இதுக்கு பின்னால எப்படி இருக்கு. இப்படிதான் வாங்குறாங்களா, இவங்க தான் வாங்குறாங்களா, இவங்க தான் காசு கொடுக்குறாங்களா, இவங்க தான் அப்ப இவங்க தான் பண்ணிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒருத்தர் சொல்றதா அப்படி நம்பாதீங்க. அப்படி சொல்றதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம என்னைக்குமே அதன் காரணங்களை ஆராய்ந்தோமானால் உண்மையை நாம் கண்டறியலாம். இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா காரணத்தையும் இந்த நெல் கொள்முதல் எப்படி நடக்குதுன்னு நினைச்சு நீங்க கரெக்டா ஆராய்ஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். இதில் தவறு தமிழக திமுக அரசு மேல கிடையாது. தவறு என்று ஒன்று நீங்க ஒன்று மேல பிக்ஸ் பண்ணணும்னா அது மத்திய அரசு மேல பிக்ஸ் பண்ணும். இது ஒரு படி மேல போய் சொல்லணும்னா திமுக அரசு மேல தவறு கிடையாது மட்டும் சொல்றதோட அவங்க மேல ஒரு பாராட்டை நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா அந்த 17% ஈரப்பதத்தை மத்திய அரசு உயர்த்தி கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணிட்டாங்க. அதற்காக இந்த ஒரு விஷயத்துல தமிழக திமுக அரசுக்கு நம்ம பாராட்டு சொல்லித்தான் ஆகணும். என்னோட முடிவு என்னன்னா, இந்த நெல் கொள்முதலில் திமுக தமிழக அரசு எந்த தவறும் பண்ணவில்லை. அது மாறாக விவசாயிகள் நலனை முன்னின்று பாதுகாத்து மத்திய அரசிட்ட இருந்து ஓகேன்னு சிக்னல் வர்றதுக்கு முன்னாடி எல்லா நெல்லையும் கொள்முதல் பண்ணி அவங்க பணத்தையும் பட்டுவாடா பண்ணிட்டாங்க. தப்பு யார் மேலன்னா மத்தியில இருக்க பிஜேபி அரசு மேலதான். ஏன்னா அவங்க இவ்வளவு ரிப்போர்ட் டிவியில எல்லாம் பார்த்தோம், நாங்க எங்க ஆட்களை அனுப்பி அங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த நெல்லெல்லாம் பார்த்துட்டு தான் ஈரப்பதத்தை கூட்டணுமா குறைக்குமான்னு முடிவு சொல்லுவோம்னு சொன்னாங்கன்னா தமிழக விவசாயிகளை ஏளனப்படுத்தக்கூடிய செயலை செய்திருக்கிறது மத்திய பிஜேபி அரசு தான் நான் சொல்லுவேன். ஆக மொத்தம் என்னோட முடிவு என்னன்னா, நெல் கொள்முதல் திமுக அரசு வாரே வா பாராட்டு, மத்திய அரசு உன் தலையில் ஒரு கூட்டு, இனிமேல் இப்படி நடக்காதுங்கிறது தான் என்னோட ஒரு முடிவு. மீண்டும் சந்திப்போம்.